இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல சுக்கிர பயிற்சி, சுக்கிரன் மகா உச்சம். இந்த ராசி அன்பர்களுக்கு பொற்காலம்தான். ஜனவரி 28 முதல் மே 31 வரை 123 நாட்கள் கொண்டாட்டம் தான். அது எந்தெந்த ராசிகள் என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் மக்களே. அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். பொதுவாக சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி மட்டுமே நாம் பெரிதாக எடுத்துக்கொள்வோம். மற்ற கிரக பயிற்சி கண்டு கொள்வதே இல்லை. ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பெயர்ச்சியும் கால சூழ்நிலைக்கு நமக்கு வேலை செய்யும். சிறிய பொருட்கள் வாங்குவது முதல் பெரிய பொருட்கள் வாங்குகின்ற வரை ஒவ்வொரு செயலும் நம் கிரக பெயர்ச்சியே எடுத்து செல்லும். அவர் தசை புத்தி ஏற்ப வழி நடத்தும். இந்த சுக்கிர பெயர்ச்சி 123 நாட்கள் நிறைய பேருக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நிச்சயம் கொடுக்கும். மேச ராசி அன்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடம் சுக்கிரன் உச்சமாகின்றது. நல்ல அமைப்பு, சுப செலவுகள், பயணங்களால் ஏற்படும் தடைகள், தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் சரியாகும். தொழிலில் இருந்து வந்த மந்தமான சூழ்நிலைகள் விலகும். கடன் தொல்லை பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ரிஷபராசி அன்பர்களே, 11ஆம் இடம் லாபஸ்தான இடத்தில் பயிற்சியாகிறார் சுக்கிர பகவான். தன வரவுக்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியம் முடிவுக்கு வரும். நிறைய கனவுகள் நிறைவேறும். மிதுன ராசி அன்பர்களே, 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சுக்கிர பகவான் உச்சம் பெறுவதால் சிறு சிறு மருத்துவ செலவுகள் இருக்கும். குடும்ப சூழ்நிலையில் இதுவரை இருந்து வந்த மந்த நிலை விலகும். புதிய முயற்சிகள் இனி வரும் காலங்களில் சீராகும். கடகராசி அன்பர்களே, 9ஆம் இடத்தில் பயிற்சியாகிறார் சுக்கிர பகவான். அஷ்டம சனியில் ஆதிக்கத்தில் இருந்தாலும் பாக்கிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் உச்சமாகிறது. மிகவும் சிறப்பு. தடைப்பட்ட சில காரியங்கள் சரியாகும். தொழில் பிரச்சனை, குடும்ப சூழ்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் அகலும். சுறுசுறுப்புக்கு பஞ்சம் இருக்காது. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடத்தில் பயிற்சியாகிறார் சுக்கிர பகவான். அந்த இடத்தில் உச்சமடைகிறார். 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம் என்று சொல்லப்பட்டாலும் 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை சுக்கிர பகவான் பார்ப்பதால் வருமான சூழ்நிலைக்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். உடம்பு சிறிது கவனம் செலுத்துவது நல்லது. சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் கொடுக்கும். கன்னி ராசி அன்பர்களே, 7ஆம் இடத்தில் பயிற்சியாகி ராசியின் மேல் பார்வை விடுகின்றது. ஜென்ம கேது தாக்கம் சற்று குறைந்து நிம்மதி கொடுக்கும். வேலை சூழ்நிலை, புதிய முயற்சிகள் மேலோங்கும். புத்துணர்ச்சியோடு தடைப்பட்ட சில காரியத்தை முடிவுக்கு கொண்டு வரும். துலா ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகி உச்சம் அடைகிறார். இதனால் ஆடம்பர சூழ்நிலைக்கு இந்த பெயர்ச்சி கை கொடுக்கும். தொழிலில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் குறையும். உடம்பு சூழ்நிலை சிறிது கவனம் தேவை. நல்ல மாற்றங்கள் நிச்சயம் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களே, 5ஆம் இடத்தில் பயிற்சியாகும் சுக்கிர பகவான் உச்சம் அடைந்து அவருடைய பார்வை லாபஸ்தானத்தில் மேல் விடுகின்றது. தொழிலில் இருந்து வந்த தடைகள் நீங்கி புதிய முயற்சி மூலம் எதிர்பாராத தனவரவு நிச்சயம் உண்டு. ஆன்மீக பயணங்கள் ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களே, சிறப்பான அமைப்பு இது. 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் உச்சம் அடைவது மிகவும் சிறப்பு. தொழில் இடத்தில் பார்வை செய்வது, பழைய கனவுகள், புதிய முயற்சிகள் எல்லாம் நிறைவேறும். வருமானம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையை உண்டாக்கும். சுகபோக வாழ்வுக்கு பஞ்சமே இருக்காது. மகர ராசி அன்பர்களே, 3ஆம் இடத்தில் பயிற்சி. கடந்த கால கஷ்ட சூழ்நிலை முடிவுக்கு வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, பஞ்சம் இருக்காது. புதிய செயல்பாடுகள் கை கொடுக்கும். உடன் பிறந்தோரால் ஒத்துழைப்பு கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கும்பராசி அன்பர்களே, 2ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகி உச்சமடைவது மிகவும் சிறப்பு. ஜென்ம சனியால் நிறைய தொழில் சூழ்நிலை பாதிப்பு, நிறைய இழப்பு, கஷ்டம்தான் சொல்ல வேண்டும். இந்த பெயர்ச்சி கும்பராசிக்காரங்க துவண்டு போனவங்களுக்கு நிச்சயம் மாற்றம் கொடுக்கும். தனவரவு, குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியை கொடுக்கும். தொழில் சூழ்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது. மீன ராசி அன்பர்களே, ராசியிலேயே உச்சமாகிறார் சுக்கிர பகவான். சந்தோஷமான காலகட்டம். நினைத்த காரியம் கைகூடும். மந்த நிலை அகலும். இந்த 123 நாட்கள் நிறைய பிரச்சனையிலிருந்து விடுபடுவீர்கள். எல்லா வளமும் கிடைக்கும். பொதுவான பலன்கள் தான். எல்லோருக்கும் இந்த பெயர்ச்சி வாழ்க்கையில் நிறைய மாற்றம் கொடுக்க வேண்டும் என்று முருக பகவானை வேண்டிக் கொள்கிறேன். இந்த சுக்கிர பெயர்ச்சி ரிஷபம், சிம்மம், கன்னி, தனுசு, கும்பம் இந்த ராசிக்காரருக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்க போகின்றது.
இந்த பெயர்ச்சி 123 நாட்கள் இருந்தாலும் சுக்கிரன், ராகு, சனி, சூரியன், சந்திரன், புதன் இப்படி 6 கிரக சேர்க்கை ஏற்படும். ஒவ்வொரு கிரக சேர்க்கையும் ஒவ்வொரு மாறுதல் கொடுக்கும். சுய ஜாதகம் படி, அவரவர் தசா புத்தி படி பெண்கள் விஷயத்தில் உடம்பு சூழ்நிலையிலும் சிறிது கவனம் தேவை. அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ராசிகள் சிம்மம், துலாம். இந்த பெயர்ச்சியால் சுக்கிர பகவான் அனைத்து ராசிகளுக்கும் நன்மையை அளிக்கட்டும், எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்கட்டும் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.